சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இங்கே திரு மேற்பார்வை பொறியாளர் கோவை திரு குமார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். செயற்பொறியாளர் தர்மபுரி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் உதவி செயற்பொறியாளர் அதியமான் கோட்டை தமிழரசி சகோதரி அவர்களுக்கும் பாட்டாளி தொழிற்சங்க பேரவைத் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட மின்வாரிய அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகள், பணியாளர்கள் மற்றும் குடும்பத்தார் அவர்களுக்கும், பாட்டாளி தொழிற்சங்கம் தருமபுரி சேர்ந்த பொறுப்பாளர்கள், அன்பு சகோதரர் சண்முகம், அன்பு சகோதரர் காவேரி, அன்பு சகோதரர் சின்னராஜ், அன்பு சகோதரி லக்ஷ்மி பிரியா அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது சொன்ன மாதிரி பணி நிறைவு விழாவில் பணி நிறைவே இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சகோதரர் அவர்களுக்கு. இன்றைக்கி காலையில் சேலத்தில் ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு அப்படியே இங்கே வந்தோம். வரும்பொழுதே நாங்கள் பேசிகிட்டு வரோம். ஏன்னா அவரை எனக்கு கிட்டத்தட்ட நான் எப்போ தருமபுரிக்கு கிட்டத்தட்ட நிறைய நிகழ்ச்சிகளுக்கு வந்து கொண்டிருக்கின்றேன். எப்போ அவர் வீட்டுக்கு வந்தாலும் ரொம்ப இன்முகத்தோடு தான் பேசுவார். ரொம்ப ஒரு இனிமையாக பழகக்கூடிய ஒரு அன்பான சகோதரர் நம்முடைய சின்னசாமி அவர்கள். அதுவும் அரசு பணி என்பது சாதாரண விஷயம் இல்லை. அரசு பணி கிடைப்பதே கஷ்டம். அரசு பணின்றது கிடைப்பது கஷ்டம். அதுலேயும் அது கெட்ட பேர் இல்லாமல் நடத்துறது அதை விட கஷ்டம். இன்றைக்கி பேசிய அனைத்து நண்பர்களும் அதான் சொன்னாங்க. காலையில் அவருடைய பணி தான் அவருக்கு ரொம்ப முக்கியம். அதை நன்றாக செய்வார். 8 மணினா அது 7 மணி வரைக்கும் முடிச்சுட்டு தான் வருவார். இல்லை அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கே வருவார் என்ற தகவல்களையெல்லாம் இப்போ சொல்லி கொண்டிருந்தார்கள். அது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம். அரசு பணியை நிறைவாக செய்ய வேண்டும். அதையும் ஏன்னா அது மக்களுக்கான பணி. அந்த அரசு பணியில் தொய்வு ஏற்பட்டாலே அப்போ மக்களுக்கு பணி செய்ய முடியாது. அந்த பணியை அத்தனை சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் நீங்கள் நிறைய பொறுப்புகளை வகித்திருக்கிறீர்கள். அந்த பொறுப்புகளை வகிக்கும்பொழுது அதற்கான வேலைகளையும் அருமையாக செய்திருக்கிறீர்கள். அதை பற்றி தான் இன்றைக்கி நிறைய சகோதரர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் அவருடைய தகவல்களை. நீங்கள் வகித்த அந்த பொறுப்புகளுக்கு உண்மையாக நிறைய பணிகளை செய்திருக்கிறீர்கள். போராட்டங்களை செய்து அதை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறீர்கள். அதே சமயம் வங்கி கணக்கில் பணம் செலுத்தும் அந்த முறை அது முதலில் தருமபுரியில் தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பாக நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அதற்கப்புறம் தான் மற்ற துறைகளில் அதை செய்ய ஆரம்பித்தார்கள் என்று உங்கள் துணைவியார் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. மேடையிலே அதான் சொல்கிறாங்க. வங்கி கணக்கில் பணம் செலுத்தும் முறை முதல்ல தமிழ்நாட்டில் மின்சார வாரியத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதுவும் நம்முடைய அன்பு சகோதரர் சின்னசாமி அவர்கள் தலைவராக இருக்கும்போது தான் அது துவக்கப்பட்டது. அதற்கப்புறம் தான் எல்லா துறைகளிலும் வங்கி கணக்கில் பணம் செலுத்தக்கூடிய அரசாங்க முறை என்பது மற்ற துறைகளில் பின்பற்றப்பட்டது என்ற ஒரு நிகழ்வு எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அதை தைரியமாக முதல்ல நீங்கள் செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு இதை பின்பற்றி தான் மற்றவர்களும் செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியை இன்றைக்கி தான் நான் கேள்விப்படுறேன். அதற்கும் மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள். எத்தனையோ நல்ல விஷயங்களை அரசு பணியில் நீங்கள் செய்திருக்கிறீங்க. அதை விட கஷ்டம் சமுதாய பணி. சமுதாய பணி என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா எல்லாருமே ஒரு வேலை கிடச்சிச்சா, படித்தோமா, ஒரு வேலை கிடச்சிதா, நம்ம குடும்பத்தை கவனிச்சோமா, குடும்பத்தை முன்னேற்றணுமா, அதுக்கப்புறம் அதை பற்றி சமுதாயத்தை பற்றி யோசிக்க போகிறதில்ல. ஒரு சமூக சேவை என்பது நம்மை தாண்டியும் நம் குடும்பத்தை தாண்டியும் ஒரு விஷயத்தை செய்யணும். அதற்கு ஒரு மனம் வேண்டும், அதற்கு ஒரு உத்வேகம் வேண்டும். மனசு சார்ந்த சில பேருக்கு அது எப்படி செய்யணும்னு தெரியாது. அதுக்கு ஒரு மனசில் ஒரு உறுதி இருக்கணும். அந்த உறுதி இருந்தால் தான் சமுதாய பணி செய்ய முடியும். அந்த சமுதாய பணியும் நீங்கள் நிறைவாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால தான் உங்களுக்கு அந்த பாட்டாளி தொழிற்சங்க பேரவை சார்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பொறுப்பு உங்களை தேடி வந்திருக்கிறது. ஏன்னா அந்த சமுதாய பணி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மை தாண்டியும் ஒரு உலகம் இருக்கிறது. நம்மளுடைய பணியை தாண்டியும் இன்னொரு உலகம் இருக்கிறது. அதை செய்யணும். எல்லாருக்குமே அது இருக்கணும். நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அது இருக்கணும். ஒருத்தராக பிறந்தவங்க சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும். நம்மை தாண்டி எத்தனையோ பேர் இருக்காங்க, அவர்களுக்கு நல்லது செய்யணுன்ற நினைப்பு இருக்க வேண்டும். அந்த நினைப்பும் அந்த உத்வேகமும் அந்த ஆர்வமும் நம்முடைய அன்பு சகோதரர் சின்னசாமி அவர்களுக்கு இருப்பதால் தான் அதை தொடர்ந்து அவர் செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் அதை செய்யறதுக்கு அவர் தயாராக இருக்கிறார். நீங்கள் எப்படியெல்லாம் பேரவை நிர்வாகிகளை உங்களுடைய பணியை செய்ய தூண்டி இருக்கிறீர்கள் என்று இன்றைக்கி நம்முடைய அன்பு சகோதரர்கள் இருவரும் பகிர்ந்து கொண்டார்கள். சென்னையில் அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ஒன்றொன்றுக்கும் நீங்கள் சொன்னீங்க எப்படி அவர் செய்தார்கள் என்று.
இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அவ்வளோ ஆர்வமாக என்னுடைய அன்பு சகோதரர்கள் சொன்னாங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, இன்னும் தொடர்ந்து நம்ம செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா நிறைய விஷயம் நம்ம செய்யணும். இன்றைக்கி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், மொரப்பூர் ரயில்வே திட்டம் செய்ய வேண்டும், தொப்பூர் கணவாய் திட்டத்தை முழுமையாக நடத்தி முடிக்க வேண்டும், தருமபுரிக்கு காவிரி உபரிநீர் திட்டத்தை கொண்டு வர வேண்டும், தருமபுரி மக்களின் தாகத்தை தீர்க்க வேண்டும், விவசாயத்துக்கு தண்ணி கொடுக்கணும், வேலை வாய்ப்பு கொடுக்கணும். இப்படி எத்தனையோ நிறைய திட்டங்கள் இருக்குது. அதுக்கு எல்லாம் ஒற்றுமையாக நம்ம எல்லாரும் செய்தால் தான் இதெல்லாம் கொண்டு வர முடியும். நம்ம ஒரு மாவட்டத்தை முன்னேற்ற வேண்டும் என்றால் ஒருத்தர் நினைச்சா போதாது, மாவட்டம் முழுக்க நினைக்கணும். மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் அதை நினைக்கணும். அதுக்கு ஒற்றுமையாக நம்ம பாடுபட வேண்டும். அதற்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீர்கள் என்று எங்கள் எல்லாருக்கும் தெரியும். எப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ஆர்வத்தை நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன். எப்பயுமே உங்களுடைய பணி செய்யக்கூடிய ஆர்வத்தை நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன். அதனால் நம்முடைய அன்பு சகோதரர் சொன்னாத மாதிரி இந்த பணி நிறைவு என்பது பணி நிறைவில்லை, இனிமேல் தான் மிகப்பெரிய பணி உங்களுக்கு ஆரம்பிக்க இருக்கின்றது. அதை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கின்றது. உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளும் எங்களுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக உங்களுடைய குடும்பத்தாருக்கு எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறேன். உங்களுடைய குடும்பத்தார் அனைவரும் மேடையில் இருக்காங்க, அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே சமயம் உங்களுடைய துணைவியார் இருக்காங்க, அவங்கள நீங்கள் ஊக்குவிக்கிறீங்க பாருங்கள், அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அவங்க கவிதை எழுதுறதுக்கோ புக்கு எழுதுறதுக்கு அவங்க புதுசாக படிக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு உறுதுணையாக ஒரு கணவர் இருப்பது சாதாரண விஷயம் இல்லை, அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த அம்மா இவருக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க, இவர் அவருக்கு அந்த அம்மாவுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. சித்ரா அவர்களுக்கு என்பது சித்ரா சின்னசாமிக்கு அவருடைய கணவர் உறுதுணையாக இருக்கிறார் என்பது பெரிய விஷயம். அதெல்லாம் அதனால் நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய வெற்றி, அதே சமயம் உங்களுடைய அரசு பணியிலும் மிகப்பெரிய வெற்றியாளராக திகழ்கின்றீர்கள், சமுதாய பணியிலும் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியாளராக திகழ்கிறீர்கள் என்ற மனநிறைவோடு உங்களை வாழ்த்தி, இன்னும் உங்களுடைய பணி சிறக்க வேண்டும், நீங்கள் உங்களுடைய பணி சமுதாய பணி தொடர வேண்டும் என்று கூறிக்கொண்டு, எல்லா நலமும் பெற்று உடல் வளம் மனவளம் எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு நீங்கள் தொடர்ந்து இந்த சமுதாயத்துக்கு பணி செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.